ஆர்ஆர்பிஎல்பி சிபிடி எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின் பற்றி பார்ப்பாங்க. ஜென்ரலி த டென்சிட்டி ஆஃப் எனி லிக்விட் டேஷ் வித் இன்க்ரீசஸ் டெம்பரேச்சர். பொதுவாக எந்த ஒரு திரவத்தின் அடர்த்தியும், தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பாக இருக்குது. இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். பொதுவாக ஒரு திரவத்தோட, அதாவது லிக்விடோட வெப்பநிலை டெம்பரேச்சர் அதிகரிக்கும் போது அதோட அடர்த்தி டென்சிட்டி என்னவாகும் அப்படின்றத உங்களுக்கு கொஸ்டின். இதை வந்து மனப்பாடம் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக வச்சு பாருங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹீட் பண்ணுறீங்க. இப்போ இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள்லாம் என்ன ஆகும், வாட்டர் மாலிக்யூல்ஸ்லாம் உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது அதே அளவில் தண்ணி இப்போ அதிக இடத்த அடைச்சிக்கும். சயின்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்றது நமக்கு தெரியும். வெப்பநிலை அதிகமாகும் போது கன அளவு என்னாகும், அதிகமாகும். டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வால்யூம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் மாஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகாது, மாறாமல் அப்படியே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடர்த்தி என்னாகும், குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் 10/10 போட்டால் அந்த சைடு உங்களுக்கு என்ன வரும், 10 கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு டென்சிட்டி 1 கிடைக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். அப்போ இந்த 10ன்றது உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு 20 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மாஸில் வந்து நான் எந்த சேஞ்சும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ மாஸ் வந்து உங்களுக்கு 10 தான் இருக்கும். அப்போது இங்கே வந்து 0 கேன்சல் ஆகிரும். 1/2ன்றது உங்களுக்கு என்ன வரும், 0.5 வரும். அப்போது டென்சிட்டி முதல்ல 1 இருந்தது, இப்போ என்னவாயிருச்சு, எனக்கு 0.5 குறைஞ்சிருச்சு. சரி, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சூடாகும் போது திரவம் லிக்விட் வந்து உங்களுக்கு மெலிதாகும் அல்லது அடர்த்தி குறையுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்ற எல்லா திரவமும் சூடாக்கும் போது அடர்த்தி குறையும். டெம்பரேச்சர் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது டென்சிட்டி குறையும். ஆனால் வாட்டர் மட்டும் 0 டிகிரியிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கும். அது என்னென்ன நடக்கும் அப்படின்றதையும் நான் தனியாக என்ன பண்ணியிருக்கேன், மாஸ் பை டென்சிட்டியில் கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ். ஆப்ஷன் ஏ என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாமா. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹீட் அதிகமான அங்கே டென்சிட்டி குறையும். இதுதான் லாஜிக். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் ஹேஸ் அ டென்சிட்டி ஆஃப் 19.32 கிராம் பர் சிசி. எதனுடைய அடர்த்தி 19.32 கிராம் பர் சிசி ஆகும்னு கேட்குறாங்க. கொஸ்டின் என்னன்னா 19.33 கிராம் பர் சிசி அடர்த்தி கொண்டது எது, இதுதான். இங்கே வந்து இந்த கிராம் பர் சிசின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு கியூபிக் சென்டிமீட்டரில் எவ்வளவு வெயிட் அப்படின்னு கேட்குறாங்க. கியூபிக் சென்டிமீட்டர் உங்களுக்கு சென்டிமீட்டர் கியூப். இப்போ வந்து உங்களுக்கு 19.32 அப்படின்றது ரொம்ப அதிகமான வேல்யூ. இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க, பெட்ரோல், டின்னு, டைமண்டு. இந்த பெட்ரோல், வைரம், தகரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம் அளவுக்கு கனமானது கிடையாது. ஆனால் இந்த தங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அடர்த்தியான ஒரு உலோகம். நீங்கள் வந்து ஒரு சின்ன பிட்டு தங்கத்தை வந்து கையில் வச்சுருந்தாலே அது நல்லா வெயிட்டாக இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் அதோட இந்த டென்சிட்டி தான். ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். ரயில்வே எக்ஸாமில் வந்து இந்த தங்கம் அப்புறம் பாதரசம் மெர்க்குரி வந்து இதோட அடர்த்தியை மாற்றி மாற்றி கேட்பாங்க. இந்த கோல்டு தங்கத்தோட அடர்த்தி பார்த்தீங்கன்னா 19.3 கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதரசத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டுக்கு, மெர்க்குரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13.6 கிராம் பர் சிசி அப்படின்றது. சரி, எனக்கு இப்போ 19.3 கிராம் பர் சிசி அப்படின்றது கோல்டுக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் சி கோல்டை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் த வால்யூம் ஆஃப் 4 பாடிஸ் ஆஃப் ஈக்குவல் மாஸ் ஆர் V1, V2, V3 and V4 respectively, then which body will have greater density if V4, V2, V3
and V1. Then சமநிலை கொண்ட 4 பொருட்களின் பருமன்கள் முறையே V1, V2, V3, V4 எனில் V4, V2, V3, V1 என்ற நிலையில் எந்த பொருள் அதிக அடர்த்தியை கொண்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4 பொருள் இருக்குது. நான் 4 பொருளுமே வந்து ஒரு கியூப்னு எடுத்துக்கிறேன் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. சரி, ஓகே. நான் வந்து கியூப் 1, கியூப் 2, கியூப் 3, கியூப் 4 அப்படின்னு 4 கியூப் எடுத்துக்கிட்டேன். 4 பொருள் எடுத்துக்கிட்டேன். 4மே சம ஈக்குவல் மாஸ், சம நிறையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைன்றது உங்களுக்கு என்னது? மாஸ். இப்போ எனக்கு வந்து மாஸ் 1, மாஸ் 2, மாஸ் 3 அண்ட் மாஸ் 4 4தோட மாஸுமே என்னது? எனக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4மே ஒரே வெயிட் தான். உதாரணத்துக்கு 4க்குமே 1 கிலோ அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 kg, 1 kg, 1 kg, 1 kg. ஓகேங்களா? ஆனால் அதோட பருமன் வால்யூம் மட்டும் வேறு வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வால்யூம் V1, இதோட வால்யூம் V2, இதோட வால்யூம் V3, இதோட வால்யூம் V4. இதில் எந்த பொருளுக்கு அதிக அடர்த்தி, டென்சிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டென்சிட்டி எதுக்கு அதிகம் அப்படின்றத இப்போ நமக்கு கொஸ்டின். இங்கே தான் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன? மாஸ் பை வால்யூம். கரெக்டா? இதில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நிறை மாறாமல் இருக்கும்போது கன அளவு குறைய குறைய அடர்த்தி அதிகமாகும்னு தெரியுது. இது வந்து நான் உங்களுக்கு இங்கே சொன்னது தான். உங்களுக்கு நிறை மாறலை, 10லே தான் இருக்குது. வால்யூம் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு? 10லேருந்து 20 ஆகுது அப்படின்னா 1 இருந்த 10/10 முன்னாடி 1 இருந்திருக்கும். இப்போ வந்து 10/20 போடும்போது உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆனதுனால 1 இருந்த டென்சிட்டி 0.5 குறைஞ்சிச்சு. கரெக்டா? அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு மாஸ் வந்து மாறலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துலேயும் மாஸோட வேல்யூ ஒரே வேல்யூ தான் இருக்க போது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டென்சிட்டியோட வேல்யூ குறையும். இதே வந்து உங்களுக்கு வால்யூம் வந்து குறையுது அப்படின்னா டென்சிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஏன்னா டென்சிட்டி 1/வால்யூம்னு இருக்கு. ஒன்றுக்கு ஒன்று நேர் எதிர். ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு பாருங்க. 1 கிலோ பஞ்சு பெருசாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், முதல் ஆப்ஜெக்டை ஒரு காட்டன் உங்களுக்கு வந்து பஞ்சுன்னு எடுத்துக்கிறேன். இன்னொன்று வந்து அயன் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 1 கிலோன்னு நமக்கு தெரியும். எல்லா பொருளுமே 1 கிலோ தான். காட்டன் வந்து உங்களுக்கு பஞ்சு 1 கிலோ எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? பெருசாக இருக்கும். இதே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இரும்பு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட 1 கிலோ பார்த்தீங்க அப்படின்னா சின்னமாக இருக்கும். கரெக்டா? அப்படின்னா இப்போ காட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்சிட்டி என்னவா இருக்கும்? கம்மியாக இருக்கும். அதனால அதோட வால்யூம் என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். கரெக்டா? இப்போ அதே இது நீங்கள் அயன் இரும்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அதோட வால்யூம் என்னவா இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இப்போ இவ்வளோண்டு இருக்கக்கூடிய அயன்னு இரும்பு பாரில் 1 கிலோ இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு ஒரு மூட்டை பெருசாக இருக்கும். ஏன்னா இதுலேயும் 1 கிலோ தான் இருக்குது, இதுலேயும் 1 கிலோ தான் இருக்குது. ஆனால் இந்த 1 கிலோ இடத்த அடைச்சிக்கிறதுக்கு இதுக்கு நிறைய வால்யூம் பிடிக்குது. அதனால இதில் டென்சிட்டி என்னன்னு சொல்கிறோம்? கம்மியாக இருக்குன்னு சொல்கிறோம். இதுவும் 1 கிலோ தான் பிடிக்குது. ஆனால் இதை அடைச்சிக்கிறதுக்கு இடம் கம்மியான இடத்த பிடிக்குது, வால்யூம் கம்மியாக பிடிக்குது. அதனால டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து இருக்கிறதுலே வால்யூம் வந்து கம்மியோ அதுக்கு தான் வந்து இருக்கிறதுலே டென்சிட்டி அதிகமாக இருக்கும். கரெக்டா? அப்போ பாருங்க, இருக்கிறதுல வந்து எதுக்கு இதில் வால்யூம் கம்மின்னு சொல்கிறாங்க? V1 தான் வால்யூம் கம்மி. ஏன்னா வந்து எல்லாமே கிரேட்டர் தென் போட்டு கடைசியாக இருக்கிறது V1 தான். அப்போது V1க்கு தான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? டென்சிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், அவங்க கேட்டிருக்கிறது என்னது? விச் பாடி வில் ஹாவ் கிரேட்டர் டென்சிட்டி. எதுக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போது V1க்கு தான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆப்ஷன் V1 சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு வந்து இது இன்னும் புரியல சார், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இன்னும் அதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மாஸ் 1 எல்லாமே வந்து 1 கிலோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? M1, M2, M3, M4 எல்லாமே வந்து உங்களுக்கு M1 1 kg, M2 1 kg, M3 1 kg,
M4 நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் 1 kgன்னு எடுத்துக்கிறேன். வால்யூம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். V4 greater than V2 greater than V3 greater than V1 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா V4ஓட வேல்யூ இருக்கிறதுல அதிகமாக எடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், இதை 14 எடுத்துக்கிறேன். V2 வந்து உங்களுக்கு 13 எடுத்துக்கிறேன். V3 வந்து உங்களுக்கு 20 எடுத்துக்கிறேன். V1 உங்களுக்கு 10ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ 40 30 20 10ன்னு நானே வேல்யூ அசியூம் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ மாஸோட வேல்யூவும் தெரியும், வால்யூமோட வேல்யூவும் தெரியும். அப்படின்னா நான் டென்சிட்டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், டென்சிட்டி D1 is equal to mass 1 divided by volume 1 போட்டிங்கன்னா என்ன வரும், மாஸோட வேல்யூ 1 கிலோ, வால்யூமோட வேல்யூ நம்ம என்ன V1 எடுத்திருக்கோம், V1ஓட வேல்யூ 10ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் அந்த கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன் 1/10ன்னு போடுறேன். 1/10 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இந்த பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி வரும். அப்போ எனக்கு 0.1ன்னு எனக்கு D1ஓட வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி D2 கண்டுபிடிங்க. D2 is equal to M1 1 கிலோ டிவைடட் பை V2. V2ஓட வேல்யூ 20. இப்போ 20 போட்டிங்க அப்படின்னா ஈக்குவல் டு, இல்லை உங்களுக்கு வந்து இதில் கால்குலேஷன் வந்து இதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 120 எடுத்துக்கலாம். அதனால நான் மாஸோட வேல்யூ என்ன பண்ணிக்கிறேன், M1 M2 M3 M4 எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு 120 எடுத்துக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ D1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. D1 is equal to M1 by V1. M1ஓட வேல்யூ நம்ம 120 அப்படின்னு எடுத்துக்கலாம். 120 டிவைடட் பை V1. V1ஓட வேல்யூ என்ன 10. அப்போ 10 போட்டிங்கன்னா D1ஓட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடைக்கும், 12ன்னு கிடைக்கும். இப்போ வந்து D2 கண்டுபிடிங்க. D2 is equal to M2 120. சேம் மாஸ் வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் தானே, அதனால 120 திரும்ப போட்டுக்கலாம். D2 போட்டிங்க, V2 போட்டுறீங்க. இப்போ M2 டிவைடட் பை V2. V2ஓட வேல்யூ 20. அப்போ நான் என்ன பண்ணுறேன் 20 கீழே போட்டுக்கிறேன். 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 × 2 12ன்னு கிடச்சிடும். அப்போ எனக்கு D2ஓட வேல்யூ 6ன்னு கிடச்சிருச்சு. இப்போ D3 போடுறேன். D3 is equal to mass M3 divided by V3. V3ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு V2 இங்கே இருக்கா, அப்போ வந்து உங்களுக்கு V3க்கு தான் வந்து உங்களுக்கு 6ன்னு வரும். V2க்கு வந்து 30 போடணும். அப்போ 120/30 போட்டோம்னா 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். இதையும் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 4ன்னு கிடைக்கும். இதே மாதிரி D4க்கு பண்ணீங்க அப்படின்னா D4 is equal to M4 120 divided by 40. 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3. அப்போ வந்து உங்களுக்கு D4ஓட வேல்யூ 3ன்னு கிடைக்கும். இப்போ டென்சிட்டி இருக்கிறதுல எதுக்கு அதிகம்னு பார்க்குறேன், D1க்கு தான் அதிகம். அப்போ V1ஓட டென்சிட்டி தான் அதிகமாக இருக்குன்றதுனால என்ன பண்ணுறோம், ஆப்ஷன் சி V1 சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் வில் பி த எஃபெக்ட் ஆன் த மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வென் இட் இஸ் இம்மர்ஸ்ட் இன் வாட்டர்? ஒரு பொருள் நீரில் மூழ்கடிக்கப்படும் போது அதன் நிறையின் மீது ஏற்படும் விளைவு என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. நம்ம என்ன நினைப்போம், தண்ணிக்குள்ளே இறக்குனா வெயிட் குறையிற மாதிரி இருக்குமே, அப்போ பதில் குறையும், டிக்ரீஸ் அப்படின்னா ஆப்ஷன் பியை டக்குன்னு சூஸ் பண்ணிட்டு போயிடும். ஆனால் அதுதான் தப்பு. ஏன் தப்புன்னு சொல்கிறேன்னா கவனிங்க. சயின்ஸில் வந்து உங்களுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து மாஸ் நிறை, இன்னொன்று வந்து உங்களுக்கு வெயிட் எடை. இது வந்து ஒரு பொருளில் இருக்கக்கூடிய மாசுன்றது உங்களுக்கு ஒரு பொருளில் இருக்கக்கூடிய பருப்பொருட்களோட அளவு. நீங்கள் வந்து நிலாவுக்கு போனாலும் சரி, தண்ணிக்கு உள்ளரிக்க போனாலும் சரி, இந்த மாஸ் வந்து உங்களுக்கு நோ சேஞ்ச் அக்கார்டிங் டு பிளேஸ். இடத்த பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகாது, மாஸ் மாறாது. இதே ஆனால் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. இது வந்து புவியீர்ப்பு விசை சம்மந்தப்பட்டது. தண்ணிக்குள்ளே நீங்கள் மேலெழும்பக்கூடிய அந்த விசை, அந்த பயான்சி ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம இடம் குறையிற மாதிரி தெரியும். ஆனால் நிறை என்ன ஆகும், அப்படியே தான் இருக்கும். மாஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. சரி, இப்போ உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இரும்பு குண்டை போய் நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சாலும் அதில் இருக்கக்கூடிய இரும்போட அளவு மாறப்போகிறது கிடையாது. அதனால் அதோட மாஸ் வந்து உங்களுக்கு மாறாது. எக்ஸாம் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்ன்னு கேட்டாலே உங்களுக்கு நோ சேஞ்ச். ஒருவேளை வெயிட்டுன்னு கேட்டால் தான் உங்களுக்கு பதில் குறையும். இந்த டிஃபரன்ஸை மட்டும் வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இட் இஸ் இம்மர்ஸ்ட் இன் வாட்டர். உங்களுக்கு தண்ணிக்குள்ளே நீங்கள் அதை வச்சாலும் அதோட மாஸோட வேல்யூ என்ன ஆகாது, மாறாது. அப்போ வில் ரிமைன் அன்சேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அமாங் 4 substances M1 M2 M3 and M4 of different masses having the same volume. இது வந்து நம்ம முன்ன பார்த்த கொஸ்டின் தான்.
ஆனால் என்ன இந்த இடத்துல மாசுனை மட்டும் மாற்றிருக்காங்க. விச் சப்ஸ்டன்ஸ் வில் ஹாவ் த லீஸ்ட் டென்சிட்டி இஃப் M2 greater than M3 greater than M1 greater than M4 then ஒரே கனளவு கொண்ட வெவ்வேறு நிறைகளுடைய M1 M2 M3 மற்றும் M4 ஆகிய 4 பொருட்களுள் M2 greater than M3 greater than M1 greater than M1 M4 என்ற நிலையில் எந்த பொருள் மிக குறைந்த அடர்த்தியை கொண்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஃபார்முலா எழுதுங்க. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இதுதான் நமக்கு பேஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, M1 M2 M3 M4 மாஸோட வேல்யூ மாறப்போகுது. டிஃப்ரெண்ட் மாசஸ் ஹேவிங் த சேம் வால்யூமோட வேல்யூ மாறப்போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்றால் உங்களுக்கு எது வந்து வில் ஹேவ் த லீஸ்ட் டென்சிட்டி எதுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூமும் டென்சிட்டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஏன்னா இங்கே சைட் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 வால்யூம். கரெக்டாக இன்வெர்ஸாக இருக்குது, ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஆனால் டென்சிட்டியும் மாசும் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மாசும் இன்க்ரீஸ் ஆகும். டென்சிட்டி குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாசும் குறையும். நமக்கு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விச் சப்ஸ்டன்ஸ் வில் ஹேவ் த லீஸ்ட் டென்சிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இருக்கிறதுல வந்துட்டு எதுக்கு மாஸ் வேல்யூ கம்மியாக இருக்கோ அதுக்கு தான் டென்சிட்டி வேல்யூவும் கம்மியாக இருக்கும். இப்போ இருக்கிறதுல வந்து உங்களுக்கு மாஸ் வேல்யூ எதுக்கு கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் M4க்கு தான் இருக்கிறதுலே என்னது மாஸ் கம்மியாக இருக்குது. அப்போ M4ஓட டென்சிட்டி தான் உங்களுக்கு இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். சரி, இது வந்து எனக்கு அங்கே சொன்ன மாதிரியே திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப வந்து உங்களுக்கு என்ன, திரும்ப 4 பொருள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த 4 பொருளுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வால்யூம் வந்து சேமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து நான் M1, இது M2, இது M3 அண்ட் இது M4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சேம் வால்யூம்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம இந்த தடவை வால்யூமை 120ன்னு எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் V1 V2 V3 V4 எல்லாத்துக்கும் நான் 120 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா M2 வந்து உங்களுக்கு 40ன்னு எடுத்துக்கிறேன். M3 வந்து உங்களுக்கு 30, M1 உங்களுக்கு 20, M4 வந்து உங்களுக்கு 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, டென்சிட்டியோட ஃபார்முலா போடுங்க. டென்சிட்டி D1 இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் M1 பை V1. M1ஓட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், M1ன்றது உங்களுக்கு 20ன்னு எடுத்திருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், M1க்கு 20 போட்டுக்கிறேன் டிவைடட் பை V1ஓட வேல்யூ நமக்கு V1 V2 V3 V4 எல்லாத்துக்கும் 120 தான். அப்போ 120 அப்படின்னு போட்டுக்கிறோம். 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 1/6ன்னு கிடைக்கும். 1/6 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும், 0.16 அப்படின்னு போயிட்டுருக்கும். இப்போ D2க்கு எழுதுங்க. D2 இஸ் ஈக்குவல் டு M2 டிவைடட் பை V2. M2ஓட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், 40ன்னு எடுத்திருக்கோமா. 40 டிவைடட் பை V2 120. 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/3 அப்படின்னு கிடைக்கும். 1/3ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.33 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் D3க்கு கண்டுபிடிங்க. D3 இஸ் ஈக்குவல் டு M3க்கு 13 போட்டிருக்கோம். 30 டிவைடட் பை 120. இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4ன்னு கிடைக்கும். 1/4ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.25ன்னு கிடைக்கும். இப்போ வந்து எனக்கு D4 கண்டுபிடிங்க. D4 இஸ் ஈக்குவல் டு M4ஓட வேல்யூ என்னன்னு போட்டிருக்கோம், 10ன்னு போட்டிருக்கோமா. 10 டிவைடட் பை V4 வந்து உங்களுக்கு 120. அப்போ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 1/12 போட்டிங்க அப்படின்னா 0.08 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இருக்கிறதுலே பாருங்கள் 0.08 கம்மியா, 0.25 கம்மியா, 0.3 கம்மியா, இல்லை 0.16 கம்மியா, 0.08 தான் கம்மி. அப்போது ஆப்ஷன் D4க்கு தான் இருக்கிறதுலே டென்சிட்டி கம்மி அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது நம்ம M4ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாமா. இதனால தான் என்ன பண்ணுறோம், M4ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ரிகார்டிங் போத் வெயிட் அண்ட் மாஸ். எடை மற்றும் நிறை ஆகிய இரண்டையும் பொறுத்தவரை பின்வருவனவற்றில் எது உண்மையாகும்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றா செக் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள், போத் மாஸ் அண்ட் வெயிட் டிபெண்ட் ஆன் கிராவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே புவியீர்ப்பு விசை கிராவிட்டியை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு தப்பு. ஏன்னா நிறைன்றது உங்களுக்கு இடத்துக்கு இடம் மாறாது, அது கிராவிட்டியை சார்ந்தது கிடையாது. அதனால எனக்கு ஆப்ஷன் ஏ வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பாருங்க,
the value of weight does not change when the location changes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடம் மாறினாலும் இடம் மாறாதுன்னு சொல்றாங்க. இதுவும் தப்பு. நிலாவுக்கு போனீங்க அப்படின்னா இடம் வேற மாதிரி இடம் குறையும். ஏன்னா அங்க கிராவிட்டி வந்து உங்களுக்கு கம்மி. அப்போ இடத்துக்கு இடம் உங்களுக்கு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் அந்த கிராவிட்டியை பொறுத்து. அப்போ எனக்கு ஆப்ஷன் சியும் வராது. இப்போ எனக்கு ஆப்ஷன் பி பாருங்க, வெயிட் இஸ் அ ஃபோர்ஸ் வைல் மாஸ் இஸ் அ மெஷர் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எடைன்றது வந்து உங்களுக்கு விசை ஃபோர்ஸ், நிறைன்றது நிலைமத்தோட அந்த இனர்ஷியாவோட அளவீடு. இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பிஏ சூஸ் பண்ணிக்கிறேன். எப்படின்னு சொல்கிறேன், எடைன்றது வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ், அதனால தான் அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஜின்றது இருக்கும். இதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன். இதே வந்து உங்களுக்கு மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பொருளில் இருக்கக்கூடிய பருப்பொருட்களோட அளவு. இதுதான் வந்து ஒரு பொருளோட இனர்ஷியா நிலைமத்தை முடிவு பண்ணுது. அதாவது மாஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த பொருளை அசைக்கிறது கஷ்டம். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாருங்க, ஆப்ஷன் பி. எடைன்றது ஒரு ஃபோர்ஸு, மாசுன்றது ஒரு நிலைமத்தோட அளவீடு. எக்ஸாம் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் மாறவே மாறாது, ஆனால் வெயிட்டு கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் அ சாலிட் ஆஃப் மாஸ் 75 கிராம் விச் when fully immersed in water weighs 25 கிராம். நீரில் முழுமையாக மூழ்கடிக்கப்படும் போது 25 கிலோகிராம் எடையுள்ளதாக தோன்றும் 75 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு திண்மத்தின் ஒப்படர்த்தி என்னன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 கிராம் இருக்கான். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ நான் வந்து ஒரு கியூப் எடுத்துக்கிறேன். இந்த கியூபோட வெயிட் வந்து உங்களுக்கு 75 கிராமாக இருக்குது, சரிங்களா? இந்த கியூபை நான் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறேன், தண்ணிக்குள்ளே போடுறேன். தண்ணிக்குள்ளே என்ன பண்ணியாச்சு, போட்டாச்சு. தண்ணிக்குள்ளே போட்டதுனால என்ன ஆகுதா, 75 கிராம் இருந்தது, 25 கிராம் வெயிட்டு, 25 கிராம் எடையுள்ளதாக தோன்றுகிறது அப்படின்றாங்க. சால்ட் ஆஃப் மாஸ் 75 கிராம் which when fully immersed in water weighs 25 கிராம். அப்போது தண்ணிக்குள்ளே போடும்போது 25 கிராம் தான் இடம் இருக்கான், சரிங்களா? அப்படின்னா உங்களுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ரிலேட்டிவ் டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன முதல்ல எழுதுங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டி is equal to weight in air divided by loss of weight in water. இதுதானே உங்களுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டிக்குள்ள ஃபார்முலா. வெயிட் இன் ஏர் அப்படின்றது நீங்கள் நார்மலாக இப்படி கையில் இப்படி வச்சுட்டு இருக்கீங்க அந்த பொருள் அப்படின்னா, அப்போ அது என்ன வெயிட் இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு வெயிட் இன் ஏர், காற்றில் அதோட எடை அப்படின்றது. இப்போ வந்து எனக்கு நார்மலாக இருக்கும்போது அது 75 கிராம்னு சொல்லிட்டாங்க, அதனால என்ன பண்ணுறேன் 75 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். லாஸ் ஆஃப் வெயிட் இன் வாட்டர், தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அது எவ்வளவு எடையை இழந்திருக்கு அப்படின்றத நீங்கள் கீழே போடணும். நான் வந்து அதை என்ன பண்ணுறேன், நார்மலாக இருக்கும்போது 75 கிராம் இருந்துச்சு, தண்ணிக்குள்ளே வைக்கும்போது எனக்கு 25 கிராம் தான் இருக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு எடை இழந்திருக்கு, 75 கிராம்லேருந்து 25 கிராமு ஆயிருக்கு. அப்போது 75 மைனஸ் 25 போட்டிங்கன்னா உங்களுக்கு 50 கிராம் அது என்ன பண்ணிடுச்சு, எடையை இழந்துருச்சு. அப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன், லாஸ் ஆஃப் வெயிட் இன் வாட்டருக்கு 50 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. இப்போது 325 போட்டிங்கன்னா 75 வந்துடும், இங்கே 2 வந்துடும். 3/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1.5னு வேல்யூ கிடைக்கும். 1.5 அப்படின்றது உங்களுக்கு ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இன்கரெக்ட். பின்வரும் கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன் என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது உங்களுக்கு இன்கரெக்ட் தப்புன்னு கேட்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து கொடுத்துருக்க இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்கலாம், இது ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3மே தப்பாக இருக்கலாம். 3மே தப்பாக இருக்குன்ற பட்சத்தில் நான் எதுவுமே ஆன்சர் கிடையாது, நன் ஆஃப் தீஸ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். அப்போ எனக்கு 2 விதமான பாசிபிலிட்டிஸ் இங்கே இருக்குது. இதை நான் ஏன் சொல்கிறேன்றது உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னோன்னா புரியும். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஆப்ஷன் சியை பாருங்கள், டென்சிட்டி ஆஃப் டீசல் லெஸ் தென் டென்சிட்டி ஆஃப் வாட்டர்னு சொல்கிறாங்க. டீசலோட அடர்த்தி தண்ணீரோட விட குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு தான். ஏன்னா டீசலில் பெட்ரோலில் தண்ணி வந்து என்ன பண்ணும், மேலே மிதக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. எது மிதக்குதோ அதுக்கு அடர்த்தி கம்மி. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், இது ஆப்ஷன் சின்றது கரெக்டு தான். அப்போ நான் என்ன பண்ண முடியாது, இது தப்பு கிடையாது. அப்போது ஆப்ஷன் சியை சூஸ் பண்ண முடியாது.
அடுத்து ஆப்ஷன் பியை பாருங்க, நிக்கலோட அடர்த்தி பாதரசத்தை மெர்க்குரியை விட கம்மி அப்படின்னு சொல்றாங்க. டென்சிட்டி ஆஃப் நிக்கல் கம்மி, லெஸ் தென் டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரின்னு சொல்லியிருக்காங்க. பாதரசத்தோட டென்சிட்டி என்ன, ரொம்ப அதிகம். மெர்க்குரி வந்து உங்களுக்கு வேல்யூ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 13.6 g/cc அப்படின்னு இருக்கும். இதே வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிக்கலுக்கு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 8.9 g/cc அப்படின்னு உங்களுக்கு நிக்கலுக்கு கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன, ஃபர்ஸ்ட் இந்த சைடு நிக்கல் இருக்கு 8.9 லெஸ் தென் 13.6, இது கரெக்டு தான். அப்போ என்ன, இதையும் நான் என்ன பண்ண முடியாது, தப்புன்னு சூஸ் பண்ண முடியாது. அப்போ ஆப்ஷன் பியும் நான் என்ன பண்ணுறேன், எலிமினேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பார்க்குறேன், டென்சிட்டி ஆஃப் அயன் லெஸ் தென் டென்சிட்டி ஆஃப் ஸ்டீல். இரும்போட அடர்த்தி நிக்கலை விட குறைவுன்னு சொல்றாங்க. இரும்போட அடர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா அயனோடது வந்து 7.8 g/cc இருக்கும் அப்ராக்சிமேட்டா. இதே வந்து நீங்க நிக்கல் பார்க்குறீங்க அப்படின்னா நிக்கல் 8.9 g/cc அப்படின்னு இருக்கு. இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, டென்சிட்டி ஆஃப் அயன் 7.8 லெஸ் தென் நிக்கல் வந்து 8.9. இப்போ 7.8 லெஸ் தென் 8.9ன்றது உங்களுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ இதுவும் வராது. அப்போ எனக்கு இதில் எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்றனா நான் எதை சூஸ் பண்ணணும், நன் ஆஃப் தீஸ், இதில் எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the relative density of ice is 0.9, then what part of it will be above the water when it is put in water? பனிக்கட்டியின் ஒப்படர்த்தி 0.9 எனில் அதனை நீரில் விடும்போது அதன் எப்பாகம் நீருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனிக்கட்டியோட ஒப்படர்த்தி ரிலேட்டிவ் டென்சிட்டி உங்களுக்கு 0.9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே போடுறப்ப அதோட எந்த பாகம் தண்ணிக்கு மேலே இருக்கும், இதுதான் வந்து உங்களுக்கு கொஸ்டின். இதை சால்வ் பண்ண ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ஒரு பொருளோட இந்த ஒப்படர்த்தி ரிலேட்டிவ் டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அது என்ன பண்ணும், சப்மர்ஜ், தண்ணிக்குள்ள மூழ்கும். சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒப்படர்த்தி 0.9 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அப்படின்னா அது என்ன பண்ணும், பனிக்கட்டியோட 0.9 பங்கு, அதாவது 90% தண்ணிக்குள்ள உள்ள இருக்கும். ஒன்று தான் வந்து உங்களுக்கு 100% அப்படின்னா 0.9ன்றது உங்களுக்கு என்ன, எக்ஸ் இந்த பக்கம் வந்துடும், 0.9 இந்த பக்கம் வந்துடும், இன்ட்டு 0.9 போட்டிங்க அப்படின்னா பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி வச்சுட்டு இந்த 0வை கேன்சல் பண்ணிக்கலாம். 9 × 10 90%ன்னு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எனக்கு 90% தண்ணிக்குள்ள என்ன ஆகிடும், போயிருக்கும். ஐஸ் கட்டி போடுறீங்க, ஐஸ் கட்டி எப்படி இருக்குது அப்படின்னா இந்த அளவுக்கு 90% உங்களுக்கு தண்ணிக்குள்ளேயும் 10% உங்களுக்கு மேலேயும் இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ கொஸ்டினில் பாருங்கள், அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, விச் பார்ட் ஆஃப் இட் வில் பி அபோவ் த வாட்டம் when it is put in water? தண்ணிக்கு மேலே எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது 10% மேலே இருக்கும். இதில் 10%ன்றது என்ன, 0.9ன்றது உங்களுக்கு 90%. அப்போது 10% பேலன்ஸ் இருக்கக்கூடியது அந்த 0.1 அப்படின்றது. 0.1 அப்படின்றது உங்களுக்கு எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு பனிக்கட்டியை தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அதோட 9 பங்கு உள்ளே இருக்கையும் ஒரே ஒரு பங்கு மட்டும் தண்ணிக்கு வெளியிலையும் தெரியும். இதனால தான் கடலில் வரக்கூடிய பனிப்பாறைகள், இந்த ஐஸ்பர்க்ஸ் பார்த்தீங்கன்னா கப்பல் ஓட்டுறவங்கலாம் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா வெளியே தெரிகிறது அந்த ஐஸ் கட்டி கொஞ்சம் தான் தெரியும், உள்ளே எவ்வளோ பெரிய பாறையாக இருக்கும்னு தெரியாது. இப்போ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ட்ரிக் பார்த்தீங்கன்னா, தண்ணிக்கு மேலே எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா 1லேருந்து நீங்கள் கழிக்கணும், 1 மைனஸ். இது வந்து அபோவ் த வாட்டர்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 1ல் மைனஸ் பண்ணுவீங்க. இதே வந்து உங்களுக்கு இன்சைட் த வாட்டர் உள்ளிருக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்துருக்க நம்பரை அப்படியே போட்டுக்க வேண்டியது தான், given number. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which of the following is a correct statement? பின்வரும் நோற்றில் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க.
சரி, இப்போ வந்து முதல்ல ஆப்ஷன் பியை பாருங்க. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 0.013 கிராம் பர் சிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பி தப்பு. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தோட அடர்த்தியும் அளக்கிறதுக்கு வாட்டர் தண்ணியை தான் பேஸாக அடிப்படையாக வச்சுருக்காங்க. தண்ணீரோட அடர்த்தி எப்போவுமே 1 கிராம் பர் சிசி ஆர் 1000 கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்றது. இது வந்து ஒரு யூனிட் வேல்யூ, இதை மறக்கவே கூடாது. அடுத்த ஆப்ஷன் ஏவை பார்த்தீங்க அப்படின்னா தகரம், டின்னோட அடர்த்தி, டென்சிட்டி ஆஃப் டின் 9.78 கிராம் பர் சிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டின்னோட உண்மையான அடர்த்தி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7.22 7.3 கிராம் பர் சிசியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு டேட்டா இங்கே கொடுத்துருக்கு 9.78 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் எனக்கு தப்பு. அப்போ நான் என்ன பண்ண முடியாது, ஆப்ஷன் ஏவையும் சூஸ் பண்ண முடியாது, ஆப்ஷன் பியையும் சூஸ் பண்ண முடியாது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக இருந்திருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும், போத் ஆஃப் த அபோவ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். ரெண்டுமே தப்பாக இருக்குன்ற பட்சத்தில் போத் ஆஃப் த அபோவையும் சூஸ் பண்ண முடியாது. அப்போ எனக்கு எதுவுமே இதில் கரெக்ட் கிடையாது. அதனால நான் என்ன பண்ணுறேன், நன் ஆஃப் த அபோவை நன் ஆஃப் தீஸை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரரசன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.